ஹாய் கைஸ், வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் நம்ம கண்டிப்பாக அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சொல்லுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்லேயே உங்களுக்கு மேனுவல் டெஸ்டிங்கும் இருக்குது, ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கும் இருக்குது. இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் உங்களுக்கு செலினியம் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பர்ஃபார்ம் பண்ணும். அந்த செலினியமை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக செலினியமை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நிறையா ஜார் ஃபைல்ஸை கான்ஃபிகர் பண்ணுவாங்க. அது காம்ப்ளெக்ஸ் ஸ்டெப்ஸாகவும் பண்ணலாம், இல்லை இப்போ நான் பண்ண போகிற மாதிரி ஒரே சிம்பிள் டெக்னிக்கில் ஈஸியாகவும் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் ஐடி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஜாவால் தான் நான் இருக்கேன். இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட்டிவ் மேவன் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாவா ப்ராஜெக்ட் கிடையாது, மேவன் ப்ராஜெக்ட். மேவன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல். ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். ஸோ கிரியேட்டிவ் மேவன் ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நியூ மேவன் ப்ராஜெக்ட் கேட்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் சிம்பிள் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு குரூப் ஐடி அப்படின்னு சொல்லுது. குரூப் ஐடின்றது நம்ம பேக்கேஜ் நேம் கொடுக்கறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெட்ஸ் சே com.nox அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்ன பேர் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஆர்டிஃபேக்ட் ஐடி அப்படின்றது வந்து நம்ம ப்ராஜெக்ட் பேர் கொடுக்கறது. ஓகேவா? ஸோ நான் வந்து டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன், டெஸ்ட் டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? அதே நேமையே இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் ஜார் ஃபைலில் இருக்கணும். நேமும் பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட் டெமோனே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாகிட்டு இருக்குது. இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கணும். இதுக்கு பண்ணுறதுக்கு பில்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ரைட்டா? பில்ட் ஆகி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை மேவன் கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இது பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா செலினியம்க்கு கான்ஃபிகர் பண்ணணும். இது வெறும் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். நம்ம இன்னும் செலினியமை கான்ஃபிகர் எதுவுமே பண்ணல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த pom.xml ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அது கான்ஃபிகரேஷன் ஃபைலு. இந்த pom.xml போயிட்டு இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன குரூப் ஐடி நேம் இதெல்லாம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு என்டர் அடிச்சுக்கிட்டு இதில் டிபெண்டன்சிஸ்னு கொடுத்துக்கோங்க. ஒரு ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ்லாம் போட்டு டிபெண்டன்சிஸ் DEPENDENCIES டிபெண்டன்சிஸ்னு கொடுத்துக்கோங்க. அதே திரும்பியும் நான் காப்பி பண்ணி டேகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இதுக்குள்ளார வந்துட்டு செலினியம் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா வந்துட்டு மேவன் ரெபாசிட்டரின்னு இருக்குது, அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ரோம் ப்ரௌசர் போயிட்டு மேவன் ரெபாசிட்டரி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நீங்கள் செலினியம் ஜாவா வேணும், செலினியம் ஜாவான்னு கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து செலினியம் ஜாவான் இருக்குது. இந்த மேவன் ரெபாசிட்டரியில் ஜார் ஃபைல்ஸ்லாம் ஏற்கனவே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டிபெண்டன்சியாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இங்கே போட்டால் போதும். வந்து காம்ப்ளெக்ஸாக கான்ஃபிகர் பண்ண அவசியம் கிடையாது. ஓகேவா? இன்டர்நெட் கனெக்டாக இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபைல்ஸ் தேவையான ஃபைல்ஸாக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ செலினியம் ஜாவா இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணுங்கள். இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது மாதிரி சென்ட்ரல் இது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. வந்துட்டு இதில் சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா எது யூசேஜ் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வல்னரபிலிட்டிஸ் இல்லாமல் எது யூசேஜ் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா யூசேஜ் அதிகமாக இருக்குது, லேட்டஸ்ட் வெர்ஷன் அதுவும் கூட. ஓகே, ஸோ அதனால் அதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இதில் இங்கே பாருங்கள் மேவன்ற இடத்துல கீழே வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் டிபெண்டன்சிஸ். இப்போ நம்ம எடுத்துக்கிறது செலினியம் டிபெண்டன்சி. இதை போயிட்டு இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். டிபெண்டன்சிஸ்ன்ற அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளார பேஸ்ட் பண்ணணும். அப்போ டிபெண்டன்சிஸ்க்குள்ளார டிபெண்டன்சி இருக்குது. ஓகேவா? இது பேஸ்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணால் உங்களுக்கு இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகி அந்த தேவையான ஜார் ஃபைல்ஸ்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணலன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்குது காமிக்கும். நான் சேவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு இதாக டவுன்லோட் ஆகும். இன்டர்நெட்லேருந்து அந்த மேவன் ரெபாசிட்டரிலேருந்து அந்த ஜார் ஃபைல்ஸ்லாம் கொண்டு வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் கான்ஃபிகர் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ Ctrl+S கொடுக்குறேன். பாருங்கள் பில்ட் ஆகுது, டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு.
நார்மலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணலை அப்படின்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு அந்த பர்டிகுலர் வெப்பேஜ் இப்போ க்ரோம் ப்ரௌசரில் நான் ஆட்டோமேஷன் பண்ண போகிறேன்னா க்ரோம் ப்ரௌசரோட டிரைவரை டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் செலினியமை தனியாக டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணணும், இது மாதிரி நிறையா இருக்கும். ஓகேவா? இப்படி பண்ணால் உங்களுக்கு ஷார்ட்டாக முடிஞ்சிடும். சேவ் பண்ணிட்டேன், ஐம் க்ளோசிங் இட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எதுவும் எரர் காமிக்கல. ஓகேவா? இப்போ நான் ஒரு பேசிக் சிம்பிள் ப்ரோக்ராம் மட்டும் தான் ரன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே எஸ்ஆர்சி மெயின் ஜாவா இருக்குது. இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். லெட்ஸே டெஸ்ட் செலினியம் கொடுத்துக்கலாம், கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். செலினியம் வந்து ஜாவாலையும் பண்ணலாம், பைத்தான்லேயும் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம ஜாவாவில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு பேசிக் கோடு எழுதணும். ஸோ அதுக்கு வெப் டிரைவர், இது வந்து செலினியம் வெப் டிரைவர் பேஸ் பண்ணது. ஓகேவா? ஸோ செலினியம் வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ. நம்ம க்ரோம் டிரைவரில் தான், அதாவது க்ரோம் ப்ரௌசரில் தான் நம்ம வெப் அப்ளிகேஷன் ப்ராப்பராக ரன் ஆகுதான்னு சொல்லிட்டு டெஸ்டிங், ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதனால் நியூ க்ரோம் டிரைவர் அப்படின்னு போட்டுக்கலாம். இதுமாதிரி ஃபயர்ஃபாக்ஸ் வேணும்னா ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் போட்டுக்கலாம் நீங்கள். ஓகேவா? இது மாதிரி எந்த ப்ரௌசருக்கு வேணுமோ சப்போர்ட்டட் ப்ரௌசர்ஸ்க்கெலாம் நீங்கள் போட்டுக்கலாம். driver.get. இப்போ இந்த driver.getல நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, எந்த வெப்சைட் வந்து நான் ஆட்டோமேட் பண்ண போகிறேனோ அதை நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, W3 ஸ்கூல்ஸ்ன்றது ஃபேமஸான வெப்சைட்டு. அப்போ அந்த லிங்க்கை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு வெப் அப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸில் டெஸ்டிங் பண்ணுவாங்க, வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால் நான் பண்ண போகிறது க்ரோம் ப்ரௌசரில் w3schools.com அப்படின்ற வெப்சைட் இருக்குன்னா அது க்ரோம் ப்ரௌசரில் எப்படி ரன் ஆகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிக்கிட்டேன் அந்த லிங்க்கை, அதை போயிட்டு இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான மெத்தட்ஸ்லாம் இங்கே வராது, ஏன்னா இந்த க்ரோம் டிரைவரில் பாருங்கள் நம்மளுக்கு இந்த ரெட் லைன் வருது. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் எக்லிப்ஸ்னால் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே இம்போர்ட் பேக்கேஜஸ் வந்துடும். இங்கே பாருங்கள், இம்போர்ட் பேக்கேஜஸ் புதுசாக இந்த லைன் வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். இப்போ டிரைவர் டாட் கொடுத்து மேனேஜ் அப்படின்னு கொடுங்க, டாட் விண்டோ அப்படின்னு கொடுங்க, டாட் மேக்ஸிமைஸ் பண்ணணும். இதை சேவ் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து. இப்போ நான் அந்த செலினியம் ஆட்டோமேஷன் ரிலேட்டடான இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். லெட்ஸ் see what happens. சூப்பர். பாருங்க, வந்துட்டு நம்மளுக்கு w3schools.com ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொன்ன அந்த வெப்சைட் வந்துட்டு அந்த இந்த க்ரோம் ப்ரௌசருக்குள்ளார லோட் ஆகி நம்மளுக்கு ஆட்டோமேஷன் நடக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ மூலிமா நீங்கள் ஒரு ஜாவாவில் மேவன் யூஸ் பண்ணி எப்படி செலினியம் வந்து செட்டப் பண்ணி ரன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் a lot for your support.